الله أكبر الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول ولا تبطلوا أعمالكم قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية رواه البخاري. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் மார்க்கத்தின் முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட ஹுத்பாவுடைய உரையில் பல்வேறு வாரங்களாக பாலஸ்தீன வரலாறு என்ற தலைப்பில் நாம் பார்த்த வண்ணமாக இருக்கிறோம். அதில் போன வாரத்தில் நாம் எதை பார்த்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு முஸ்லிம்கள் என்று வந்துவிட்டாலே தீவிரவாதிகள் என்கிற வார்த்தை பரவலாக எல்லா நாடுகளிலும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த டெரரிஸ்ட் என்கிற இந்த வார்த்தை பாலஸ்தீன மக்கள் போராடினாங்களே, அவர்களை அடக்குவதற்காக ஐரோப்பிய நாடுகள் பயன்படுத்திய வார்த்தை 1939க்கு முன்னால இந்த டெரரிஸ்ட் என்கிற வார்த்தையோ டெரரிசம் என்கிற வார்த்தையோ இந்த உலகத்தில் இல்லாமல் இருந்தது. புதுசாக நமக்காக என்ன பண்ணாங்க, நம்ம அந்நியப்படுத்துவதற்காக இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது கூட யூத சதி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்லாமல் ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் அரசாங்கம் நீதிமன்றம் விசாரித்து ஒழுங்கான ஒரு தீர்வை சொல்லாமல் கமிஷன் என்று அமைத்து பிரச்சனைகளை ஆற போடுறாங்களே, இது யாருடைய சதி? யூத சதி என்பதை பற்றியும், அது மாத்திரமல்லாமல் பாபர் மசூதியுடைய வழக்கு விஷயத்தில் ஒரு உயர் நீதிமன்றம் அந்த பாபர் மசூதியுடைய அந்த இடத்தை 3ஆக பிரிக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டிருக்கிறது. இந்த உத்தரவுக்கு பின்னணி என்ன என்று சொன்னால், அன்றைக்கு அமைக்கப்பட்ட பீல் கமிஷன், அந்த கமிஷன் அந்த பாலஸ்தீன விஷயத்தில் 3ஆக பிரிக்கணும் என்று சொன்னாங்களா இல்லையா, அதுதான் பின்னணி என்பதை பற்றியும், அது மாத்திரமல்லாமல் ஐநா சபை என்று அமைக்கப்பட்டிருக்கிறது. 1919 ஆண்டு ஐநா சபை அமைக்கப்பட்டது. அப்போது 47 நாடுகளை கொண்டவர்கள் தான் இந்த ஐநாவை அமைத்திருக்கிறார்கள். ஐநாவுடைய அமைக்கப்பட்ட நோக்கம் பின்னணியே என்ன என்று சொன்னால், பாலஸ்தீனத்தை உடைக்க வேண்டும், முஸ்லிம்களை சிதைக்க வேண்டும், உஸ்மானிய பேரரசு என்று சொல்லக்கூடிய துருக்கியை மையமாக கொண்டு இஸ்லாமிய பேரரசு இஸ்லாமிய ஹிலாபத் இருந்தது, இஸ்லாமிய ஹிலாபத்தை நொறுக்க வேண்டும் என்பதுதான் ஐநா சபையுடைய நோக்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற செய்திகளை எல்லாம் நம்ம ஏற்கனவே போன வாரம் பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு இன்னொரு அமைப்பை பாலஸ்தீனத்தில் யூத மக்கள் உருவாக்கினார்கள். உருவாக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு என்று சொன்னால் 1941. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இஸ்ரேல் உருவாக்கப்பட்டது 48. 41 அப்ரஹாம் ஸ்டென் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதர் ஒரு அமைப்பை உருவாக்குகிறார். அமைப்புடைய பெயர் என்ன என்று சொன்னால் ஸ்டென் கேங் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்குகிறார். படுபயங்கரமான தீவிரவாத ஒரு அமைப்பு. இந்த அமைப்பின் நோக்கமே என்ன என்று சொன்னால், முஸ்லிம்களை கொலை செய்ய வேண்டும், இஸ்லாமிய பெண்களை கற்பழிக்க வேண்டும், முஸ்லிம்களை பாலஸ்தீனத்தில் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்கிற ஒரு தீவிரவாத சிந்தனையோடு பயங்கரவாத சிந்தனையோடு இந்த அப்ரஹாம் ஸ்டென் என்று சொல்லக்கூடியவர் ஒரு அமைப்பை உருவாக்குகிறார். உருவாக்கி 1941 உருவாக்கினார்.
இந்த 48 வரை அவர் செய்த அநியாயங்கள், அந்த அமைப்பு செய்த தீவிரவாதம் 1-2 அல்ல. இவர்கள் செய்த சில தீவிரவாதங்களை நான் அடையாளம் காட்டுவது என்று சொன்னால், இவங்களுடைய ஒரு கொள்கை என்னன்னு தெரியுமா? முஸ்லிம் பெண்களை எப்படி சித்திரவதை செய்ய வேண்டும் என்று சொன்னால், முழு மாத பெண்ணு கற்பனை இருக்கிறாங்களே, கலவரங்களை உருவாக்க வேண்டும், கலவரங்களை உருவாக்க வேண்டும், மக்களுக்கு அமைதி இல்லாத வாழ்க்கை, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை உருவாக்க வேண்டும். கலவரங்களை உருவாக்கி முஸ்லிம் கர்ப்பிணி பெண்களை பார்த்து அந்த முழு மாத கர்ப்பிணி பெண்கள் அவர்களுடைய வயிற்றை கிழிக்க வேண்டும். கொள்கையில் ஒன்று. கிழிப்பது மாத்திரமல்ல, அந்த பச்சிளம் பாலகன் அந்த சிசு இருக்கிறது, அந்த சிசுவை தனியாக எடுத்து தாய்க்கு முன்னால் அந்த சிசுவை கண்டதுண்டமாக வெட்ட வேண்டும். தாய்க்கு முன்னால் அதை வெட்டிவிட்டு பிறகு அந்த தாயையும் கொலை செய்ய வேண்டும் என்பது இந்த இயக்கத்தின் முக்கியமான நோக்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது நோக்கம் மாத்திரமல்ல, என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, இஸ்ரேல் உருவாக்கப்பட்ட அந்த வரலாறுகளை நீங்கள் படித்து பார்த்தால் 1941 48 வரை அந்த மக்கள் படாது பாடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்த துயரங்கள் என்பது, அனுபவித்த துயரங்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. பல்வேறு இஸ்லாமிய பெண்மணிகளை, கர்ப்பிணி பெண்கள், முழு மாத பெண்மணிகளை பிடித்து வயிற்றை கிழித்து சிசுவை கண்டதுண்டமாக தாய்க்கு முன்னால் வெட்டி அந்த தாய்மார்களும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த யூத கலாச்சாரம். அது மாத்திரமல்ல, என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, போன வாரம் ஒரு செய்தி நீங்க படிச்சிருப்பீங்க. ஹரியானாவுல தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தை உயர் ஜாதி மக்கள் தீயிட்டு கொளுத்திருக்கிறார்கள். 2 சின்ன பச்சிளம் பாலகன்கள் கொளுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்கிற வரலாறுகளை எல்லாம் நீங்கள் பத்திரிகையில் படித்திருக்கலாம். இதனுடைய இந்த வரலாறு ஆரம்பித்தது, இதை ஆரம்பித்த யார் தெரியுமா? இஸ்ரேலிய தீவிரவாதிகள். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நாட்டை உருவாக்கணும். எனவே பாலஸ்தீன முஸ்லிம்கள் தூங்கிக் கொண்டிருக்கிற போது முஸ்லிம் வீடுகளை தீயிட்டு கொளுத்த வேண்டும். கூட்டம் கூட்டமாக வீடு வீடாக என்ன செய்ய வேண்டும்? தீயிட்டு கொளுத்த வேண்டும். அதற்கு பெட்ரோலை பயன்படுத்த வேண்டும் என்று ஆலோசனை கொடுத்தது யாரு? இந்த அப்ரஹாம் ஸ்டென் என்று சொல்லக்கூடிய தீவிரவாதி. இந்த தீவிரவாத அமைப்புகள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து முஸ்லிம்கள், அப்பாவி முஸ்லிம்கள் பாலஸ்தீனத்திலே இரவிலே தூங்கிக் கொண்டிருப்பார்கள். பெட்ரோலை வீட்டிலே ஊத்தி தீயிட்டு கூட்டம் கூட்டமாக கொளுத்திருக்கிறார்கள். 41 முதல் 48 வரை. இந்த கொடுமை தாங்க முடியாமல் பாலஸ்தீன மக்களுக்கு பொருளாதாரம் குறைந்து விட்டது, ஆயுதம் குறைந்து விட்டது. ஐரோப்பிய நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிறது. அதற்கு மேல் பாலஸ்தீன மக்களால் போராட முடியவில்லை. ஒரு மனுஷன் அதுக்கு மேல என்ன செய்ய முடியலங்க போது பின்வாங்கிறாங்களே. அப்ப என்ன செய்கிறது என்று சொன்னால், ஐநா தலையிடுகிறது. ஐநா தலையிட்டு ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி 1948 ஏப்ரல் மாசம் 9ஆம் தேதி என்ன செய்கிறது? பாலஸ்தீனத்தை உடைக்கிறது. பாலஸ்தீனத்தை உடைத்து இது பாலஸ்தீனம், இது என்ன? இஸ்ரேல். இஸ்ரேல் என்று பெயர் வைத்தது யாரு? ஹெசில் என்று சொல்லக்கூடிய ஒரு யூத தீவிரவாதி. இந்த ஹெசில் என்று சொல்லக்கூடியவன் தான் இதுக்கு இஸ்ரேல் பேர் வைக்கணும் என்று அவன் ஆலோசனை தருகிறான். அவனுடைய ஆலோசனையை ஐநா சபை அங்கீகரிக்கிறது. ஐநா சபை அங்கீகரித்து 48 இது தனி நாடு, தனி ராஜ்யம் என்று சொல்லி ஐநா என்ன செய்கிறது? பாலஸ்தீனத்தை மாத்திரம், அன்றைக்கு பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்காமல் எதை நாடாக அங்கீகரிக்கிறது? இஸ்ரேலை நாடாக அங்கீகரிக்கிறது. அப்படி உடைச்ச உடனே பக்கத்தில் வாழக்கூடிய எகிப்திய முஸ்லிம்கள் போராடினாங்க பாருங்க. சாதாரண போராட்டம் அல்ல, பயங்கரமான ஒரு போர். எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கு மத்தியில் 48 நடந்த பயங்கரமான போர். எகிப்து அரசாங்கம் போர் செய்கிறது. யாருக்கு எதிராக? இந்த இஸ்ரேலுக்கு எதிராக. அரசாங்கம் மாத்திரமல்ல, அன்றைக்கு இருந்த இஹ்வானுல் முஸ்லிமீன் ஒரு அமைப்பு, இஹ்வானுல் முஸ்லிமீன், அவங்களுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், இஸ்லாமிய அரசாங்கத்தை மறுபடியும் கொண்டு வர வேண்டும், குர்ஆன் சுன்னா பிரகாரம் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற காரணத்தால அந்த எகிப்தில ஒரு இயக்கம் இருந்தது. இயக்கத்துக்கு பேர் என்ன? இஹ்வானுல் முஸ்லிமீன். அவர்கள் போர் செய்து பயிற்சி பெற்றவர்கள். இஹ்வானுல் முஸ்லிமீனும் இந்த எகிப்திய அரசாங்கம் சேர்ந்து கொண்டு யாருக்கு எதிரான போர்? இஸ்ரேலுக்கு எதிராக பயங்கரமான போர் பண்றாங்க. இந்த போருடைய பின்னணிகளை, வரலாற்றுகளை நீங்கள் படித்து பார்த்தால் இந்த போரில் இஸ்ரேல் பின்வாங்கியது.
எகிப்து முன்னேறியது, இஹ்வானுல் முஸ்லிம்கள் முன்னேறினார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு கட்டத்தில் இஸ்ரேல் அழிக்கப்பட்டு விடும், யூதர்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடுவார்கள் என்கிற ஒரு நேரம் வருகிற போது அமெரிக்கா அன்றைக்கு தலையிடுகிறது. 48 அமெரிக்கா உள்ளே வருகிறது. பொதுவா உங்களுக்கு தெரியும், யூத கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, முஸ்லிம்கள் ஒன்றுபடக்கூடாது, முஸ்லிம்கள் ஒன்றுபடக்கூடாது, முஸ்லிம்களை பிரிக்க வேண்டும், முஸ்லிம்களை பிரிக்க வேண்டும் என்று பிரித்தால் சூழ்ச்சியை யாரு? கிறிஸ்துவ சூழ்ச்சி, யூத சூழ்ச்சி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நான் ஒரு வரலாறு உங்களுக்கு பதிவு பண்றேன். நீங்கள் தயவு செய்து கோபித்துக் கொள்ள வேண்டாம். உண்மையான வரலாறு. இந்த வரலாறை சொல்லுவது யார் என்று சொன்னால் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹு அலைஹி, மிகப்பெரிய மேதை. சஹீஹுல் புகாரி இருக்கு பாருங்க, சஹீஹுல் புகாரிக்கு விரிவுரை எழுதிய ஃபத்ஹுல் பாரி என்று சொல்லக்கூடிய புகாரி உடைய விரிவுரை. அந்த விரிவுரை எழுதாங்களே ஃபத்ஹுல் பாரி, அந்த இமாம் யாரு? இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹு அலைஹி. அவங்க சொல்றாங்க, அந்த கால நபிகள் நாயகத்திற்கு பிறகு முஸ்லிம்கள் ஒன்றுபட்ட ரசூலுல்லாஹ் காலத்திலேயே கலீஃபாக்கள் காலத்திலேயே முஸ்லிம்கள் ஒன்றுபட்டு இருந்தாங்களே, இந்த ஒன்றுபட்டு இருந்த போது இவர்களை பிரித்தது யூதர்கள். சரியா? அந்த பிரிக்கிற போது எதை எந்த வார்த்தையை வச்சு பிரிக்கிறாங்கன்னு சொன்னா, அன நஹ்னு அஹ்லு தௌஹீத், தௌஹீத் என்ற வார்த்தையை வைத்துத்தான் முதலில் முஸ்லிம்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனக்கு பல பேர் சொல்றவா இல்லையாங்க, நீங்க எல்லாம் தௌஹீத்வாதிகள், நீங்க வரலாறு கரெக்டா படிச்சு பாத்தீங்களாக்க, நீங்க குர்ஆன் சுன்னாவை படித்து பார்த்தால் தௌஹீத்வாதிகள் என்று பேசுகிறோமே, இதே இஸ்லாமிய வரலாறு பிரகாரம் தவறு, குர்ஆன் பிரகாரம் தவறு. எங்கேயாச்சும் குர்ஆன்ல தௌஹீத் அல்லாஹ் சொல்றானா? குர்ஆனை நீங்க படிச்சு பாருங்க, இவங்க எல்லாம் தௌஹீத்வாதிகள். குர்ஆனில் இல்லையே, ஹதீஸ்கள் இல்லையே, தெளிவாக அல்லாஹ் பேசுகிறான். ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன், திருமறை குர்ஆனிலே சூரத்துல் ஹஜ் என்று சொல்லக்கூடிய 22வது அத்தியாயம், 22வது அத்தியாயத்தின் கடைசி வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அல்லாஹு, அதாவது வஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதிஹி ஹுவ ஜிதபாக்கும் என்ற வசனத்திலே ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு பெயர் வைத்தான். என்ன பெயர்? முஸ்லிம் என்று அவன் பெயர் வைத்திருக்கிறான். அல்லாஹ் வச்ச பேரு முஸ்லிம் வச்சுக்கிறான். அப்ப அல்லாவே முஸ்லிம் என்று பெயர் வைத்து விட்ட பிறகு நம்ம எல்லாம் யாரு? முஸ்லிம்கள் என்று சொல்ல வேண்டுமே தவிர இவர்கள் தௌஹீத்வாதிகள், இவர்கள் தௌஹீத்வாதிகள் அல்ல என்பது குர்ஆனுக்கு மாற்றமா இல்லையா? அதே மாத்திரம் அல்ல, திருமறை குர்ஆன்ல ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய 3வது அத்தியாயத்தின் 103வது வசனம், அதிலே அல்லாஹ் பேசுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், ஈமான் கொண்ட மக்களே, விசுவாசிகளே என்று அல்லாஹ் அழைத்து, இத்தகுல்லாஹ், நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள், ஹக்க துகாத்திஹி, அவனுக்கு நீங்கள் எப்படி அஞ்ச வேண்டுமோ அப்படி நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே மரணிக்க வேண்டும், தௌஹீத்வாதிகளாகவே மரணிக்க வேண்டும். எங்காவது நீங்கள் குர்ஆனில் படித்திருக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய வார்த்தை என்ன? நீங்கள் முஸ்லிம்களாகவே மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் பேசுகிறான். ஆனால் இந்த முஸ்லிம்களை பிரிப்பதற்கு தௌஹீத் என்கிற ஒரு வார்த்தை அன்றைக்கு பயன்படுத்தப்பட்டது. பயன்படுத்தியவர் யார் என்று சொன்னால் அப்துல்லா பின் உபை பின் சலூல் என்று சொல்லக்கூடிய ஒரு முனாஃபிக், ஒரு யூதன். இந்த யூதனை முதல்ல இந்த தௌஹீத்னு சொல்லிட்டா மக்களை ரெண்டா பிரிக்க முடியும். என்ன பண்றாங்க? ரெண்டாக பிரித்திருக்கிறார்கள். அதுக்கு பிறகு ரெண்டாக பிரிப்பது, மூன்றாக பிரிப்பது, 3 10ஆக பிரிவது, இப்படி பிரிந்து பிரிஞ்சு போவது. அதே மாதிரி இந்த எகிப்திய அரசாங்கமும் இஹ்வானுகளும் சேர்ந்து கொண்டு இஸ்ரேலுக்கு எதிராக போர் பண்றாங்களே, இஸ்ரேல் பின்வாங்குகிறது, அமெரிக்கா உள்ளே வருகிறது, அமெரிக்கா உள்ளே எகிப்தை மிரட்டுகிறது. எப்படி மிரட்டுகிறது? இந்த எகிப்துடைய அரசாங்கத்தோடு இஹ்வானுகள் சேர்ந்து கொண்டால் இஸ்ரேலை அழித்து விடுவார்கள் என்பது அமெரிக்காவுக்கே பயம். எனவே இந்த எகிப்திய முஸ்லிம்களையும் இஹ்வான்களையும் தனித்தனியாக பிரித்து விட வேண்டும். எகிப்திய அந்த அரசாங்கம் இருக்குது, அந்த அரசாங்கம், காவல்துறை, ராணுவம் அது தனி. இஹ்வான்கள் என்ன? அவங்க முஸ்லிம்கள் தான். 2 முஸ்லிம்களை, இஸ்லாமிய 2 அமைப்புகளை ரெண்டா உடைக்கணும் என்பது யாருடைய எண்ணம்? அமெரிக்காவுடைய எண்ணம். உடைத்தது என்ன மாத்திரமல்ல, அமல்படுத்தினார்கள். எப்படி அமெரிக்கா உடைத்தது என்று சொன்னால், எகிப்தில பேசுது, நீங்க இஹ்வானோடு சேர்ந்திருந்தால், இஹ்வான்கள் நீங்களும் சேர்ந்து கொண்டு இஸ்ரேலை ஒழித்து விட்ட பிறகு அப்புறம் இஹ்வான்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? உங்களுக்கு எதிராக திரும்புவாங்க. யாருக்கு எதிராக?
எகிப்திய அரசாங்கத்துக்கு எதிராக இஹ்வான்கள் திரும்புவார்கள். அவர்களோடு உங்களால் மோத முடியாது, எங்களுடைய ஆதரவு நீங்க கேட்க வேண்டியிருக்கு, நாங்க என்ன செய்ய மாட்டோம், அமெரிக்கா சொல்லுது நாங்க என்ன செய்ய மாட்டோம், உங்களுக்கு உதவி செய்ய மாட்டோம் என்று அமெரிக்கா எகிப்தை மிரட்டுகிறது. எகிப்து பயப்படுகிறது. பயந்து அந்த இஹ்வான்களோடு தொடர்பு வச்சிருந்தாங்களே அந்த கூட்டணியை முறிக்கிறது. கூட்டணியை முறித்தது மாத்திரமல்ல, 1948 எகிப்திய அரசாங்கம் இஹ்வானுல் முஸ்லிமீன் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய அமைப்பை தடை செய்கிறது. தடை செய்தது மாத்திரமல்ல, ஆயிரக்கணக்கான இஹ்வான் முஸ்லிம்களுடைய சகோதரர்களை கைது செய்கிறது. எக்கச்சக்கமான மக்களை கைது செய்து யாருக்கு சாதகமாக மாறுகிறது? எகிப்து வந்து இஸ்லாமிய நாடுங்க, முஸ்லிம்கள் அமெரிக்காவுக்கு சாதகமாக மாறுறாங்க. அப்படி மாறினால என்ன செய்ய முடியல? இஸ்ரேலை ஒழிக்க முடியவில்லை. அது மாத்திரமல்ல, என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, அன்றைக்கு இஹ்வான்களுக்கும் எகிப்திய அந்த அரசாங்கத்தின் மத்தியில் நடந்த ஒரு பேச்சுவார்த்தையில இஹ்வான்கள் சொன்ன அற்புதமான ஒரு வசனம். இந்த வசனத்தை இஹ்வான்கள் எகிப்திய அரசாங்கத்தை சொல்றாங்க. எந்த வசனம் என்று சொன்னால், திருமறை குர்ஆனின் சூரத்துல் மும்தஹினா என்று சொல்லக்கூடிய 60வது அத்தியாயத்தின் 1வது வசனம். அதிலே அல்லாஹ் பேசுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தஹிது அதுவி வ அதுவக்கும் அவுலியா. ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் கூப்பிட்டு, லா தத்தஹிது அதுவி வ அதுவக்கும், என்னுடைய எதிரிகளையும் உங்களுடைய எதிரிகளையும் அவுலியாக்களாக, உங்களை பாதுகாக்கக்கூடிய மக்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம். அல்லாஹ் பேசுகிறான், என்னுடைய எதிரிகளை உங்களுடைய எதிரிகளை நீங்கள் யாராக ஆக்க வேண்டாம், உங்களை பாதுகாக்கக்கூடிய மக்களாக ஆக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லவில்லையா? எனவே அமெரிக்கா என்பது யாருடைய எதிரி? அவர்கள் அல்லாஹ்வுடைய எதிரிகள். எப்படி கை கொடுப்பது என்று எந்த வசனத்தை எடுத்து காட்டிய பிறகும் எகிப்து அரசாங்கம் மயங்கவில்லை. எந்த அளவுக்கு சொன்ன இந்த வசனம் ஏன் எப்போது இறங்குனது தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரி 8வது ஆண்டு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும், அவங்க நபி ஆன பிறகு 13 ஆண்டுகள் மக்காவில் இருந்து தாவா செய்யறாங்க. அந்த 13 ஆண்டுகளுக்கு பிறகு மக்காவில் தாவா செய்ய முடியாத காரணத்தால ஹிஜ்ரா பண்ணி என்ன பண்றாங்க, மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு போய்விட்ட பிறகு ஹிஜ்ரி 8வது ஆண்டு மறுபடியும் என்ன பண்றாங்க, மக்காவுக்கு வந்து மக்காவை கைப்பற்றுறாங்க. இந்த ஹிஜ்ரி 8க்கு முன்னால சஹாபாக்களை ஒன்று கூட்டி மஷூரா பண்ணுவாங்க. என் அருமை சஹாபாக்களே, நான் மக்காவை மீட்க வேண்டும். அன்னைக்கு மக்கா ஒரு நாடு, மதீனா வேற ஒரு நாடு. நான் மக்காவை மீட்க வேண்டும். மக்காவை மீட்டு எடுத்தால்தான் ஈஸியா ஹஜ் பண்ண முடியும், ஈஸியா உம்ரா பண்ண முடியும். ஹஜ் உம்ரா பண்ண முடியல, மக்காவை மீட்கனே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் மஷூரா பண்றாங்க. மஷூரா பண்ணி நம்ம திட்டமிட்டு மீட்டலாம் சஹாபாக்களை திரட்டுறாங்க. சஹாபாக்களை திரட்டி சஹாபாக்களுக்கு சொன்ன உபதேசம் என்ன என்று சொன்னால், இந்த செய்தியை, இந்த மஷூராவுடைய நிகழ்வை யாரும் வெளியே போய் சொல்லக்கூடாது. சொன்னா யூத மக்களுக்கு தெரியலாம், காபிர் மக்களுக்கு தெரியலாம், இந்த செய்தி கசிஞ்சு போயிரு. நம்ம ராணுவ ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதை ரகசியமாக வைத்துக் கொண்டு பெரிய ஒரு கூட்டம் நேர மக்காவில் போய் நிக்கிறேன். மக்காவில் திடீரென்று இறங்கி விட்டால் போர் செய்ய முடியாது, மக்காவை கைப்பற்றலாம் என்று நபிகள் நாயகம் சஹாபாக்கள் சொல்லுவாங்க. சொன்னா சஹாபாக்கள் இது ஒரு ராணுவ ரகசியமா இல்லையா, ரகசியமா பாதுகாப்பாங்க. ஒரே ஒரு சஹாபி ஹாத்திம் பின் அபி பல்தகா ரலியல்லாஹு அன்ஹு, பெரிய சஹாபி, பத்ர் போரில் கலந்து கொண்ட சஹாபி. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஒரு தபாலை எடுத்து எழுதி ஒரு பெண்ணுடைய கையில கொடுத்து, அந்த தபால்ல உள்ள மேட்டு அந்த பெண்ணுக்கு தெரியாது, தபால பக்காவை அடைச்சி கவர் வச்சு அடைச்சி ஒரு பெண்ணு கையில கொடுத்து, இத கொண்டு போய் மக்காவுல என் மனைவி மக்கள் வசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் கொடுத்துருங்க அப்படி கொடுத்து விடுவாரு. அதுல என்ன செய்தி சொல்லப்பட்டிருக்கு, ரசூலுல்லாஹ் திட்டமிடுறாங்களே, எல்லா செய்தி எழுதப்பட்டிருக்கு, ராணுவ ரகசியம் சொன்னாங்களே, அந்த ரகசியங்கள் தபால் இருக்கிறது. தபாலுடைய மேற்று அந்த அம்மாவுக்கு தெரியாது, ஆனா என்னுடைய மனைவிட்ட போய் கொடுத்துருங்க என்று பெரிய சஹாபி, பத்ர் போரில் கலந்து கொண்ட சஹாபி ஹாத்திம் பின் அபி பல்தகா ரலியல்லாஹு அன்ஹு தபால் எழுதி ஒரு அம்மாட்ட கொடுத்துருவாங்க. இந்த நிகழ்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹி மூலமாக நபிகள் நாயகத்துக்கு அறிவிக்கிறான். இது யாருக்குமே தெரியாது, படைச்சவனுக்கு தெரியுமா இல்லையா? படைச்சவன் என்ன பண்ணா, வஹி மூலமா ரசூலுல்லாஹ்வுக்கு அறிவிச்சிடறான். அறிவித்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்களை கூப்பிடுவாங்க. அழைக்கப்பட்ட சஹாபி யார் யார் என்று சொன்னால், அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, இது மாதிரியான சஹாபாக்களை கூப்பிட்டு, என் அருமை சஹாபாக்களே, நம்ம போட்டமே ஒரு ரகசிய திட்டம், அந்த ரகசிய திட்டம் வெளியே போய் கொண்டிருக்கிறது.
ஒரு பெண்ணு தபால் ஒரு குத்துல கொடுத்து விட்டு பெண் மூலமாக போய் கொண்டிருக்கிறது. எனவே இந்த வழியாக நீங்கள் மக்காவை நோக்கி செல்லுங்கள். இந்த வழியாக நீங்கள் மக்காவை நோக்கி செல்கிற போது இன்னாருடைய இந்த தோட்டத்திலே ஒரு பெண்ணை நீங்கள் பார்ப்பீர்கள். சொன்னது யாரு? ரசூல். அல்லாஹ் வஹி மூலமா ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லி ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சொல்றாங்க, இந்த வழியா நீங்க மக்காவுக்கு போங்க. இந்த வழியா மக்காவுக்கு போகும்போது ஒரு பெண்ணை இன்னாருடைய தோட்டத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள். அவங்க கையில் என்ன இருக்குது? ஒரு தபால் இருக்குது. அந்த தபாலையும் நீங்கள் வாங்கி கொண்டு வந்து விடுங்கள். தபாலை வாங்குவது மாத்திரமல்ல, அந்த பெண்ணையும் கைது செய்து விட்டு கொண்டு வாருங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. சொன்னா இந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது வஹியா வஹி இல்லையா? வஹிங்கறனால நேரா போவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி அதே பாதை, அதே வழி, அதே தோட்டம், கரெக்டா ஒரு பெண்ணை கண்டுபிடிப்பாங்க. பெண்ணை கண்டுபிடிச்சு அலி தான் கேட்பாங்க, எங்க அந்த தபால்? சரியா? ராணுவ ரகசியத்தை கொண்டு போறாங்க, எங்க அந்த தபாலுங்க வாங்க. அந்த அம்மா வந்து தபாலா அப்படின்டா என்ன தெரியாத மாதிரி அந்த அம்மா நடிக்கும். அப்ப இவருக்கு சொன்னது யாரு? ரசூலுல்லாஹ் வஹி மூலமா சொல்றாங்க, தபாலா இந்த ஹாத்திம் பின் அபீ பல்தா கொடுத்தார தபாலே, அந்த தபால் தாங்குவாங்க. ஹாத்திமா தபாலா தரவே இல்லையே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வஹியுடைய வார்த்தை பொய் இருக்காது. ஹாத்திம் தபால் கொடுத்துக்கிறாரு, அந்த தபாலை தர வேண்டும் கேட்பாங்க. இல்லையே, தரவே இல்லையே அப்படிங்குவாங்க. அப்ப அலி கேட்பாங்க, நீங்களா தபால தர்றீங்களா, நானா எடுத்துக்கிட்டுமா? அவங்க ஒரு பெண்ணு, இவர் கேட்பாரு, நீங்களா தபால தர்றீங்களா, நானா என்ன செய்யட்டுமா, தபாலை எடுத்துக்கொள்ளட்டுமா என்று கேட்டவனையே அந்த அம்மா தலையில முடியில மறைச்சு வச்சிருந்தாங்க. முடிக்குள்ள தபால வச்சு என்ன பண்ணாங்க? மறைச்சு வச்சிருந்தாங்க. கேட்டவனையும் தலையாவுத்தி என்ன பண்ணாங்க? தபால் எடுத்து அலியுடைய கையில கொடுப்பாங்க. கொடுத்தவனே அலி பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் பல சஹாபாக்கள் சேர்ந்து போனாங்களே, எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? கைது பண்ணி அந்த அம்மாவை மதீனாவுக்கு கொண்டு வருவாங்க. கொண்டு வந்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தபால் கொடுத்தாரே ஹாத்திம் பின் அபீ பல்தா ரலியல்லாஹு அன்ஹு, அவரை கூப்பிட்டு, ஏங்க இந்த மாதிரி செஞ்சீங்க? இது பெரிய ஒரு தப்பு, பெரிய ஒரு பாவம் இல்லையா? ரகசியத்தை வெளியே சொல்வது இல்லையா கேட்பாங்க. சில சஹாபாக்கள் பயங்கரமா கோபப்பட்டிருப்பாங்க. உதாரணமாக உமர் பின் கத்தாப். உமர் சொல்லுவார், அல்லாஹ்வுடைய தூதரே, ஹாதா முனாஃபிக். இவர் யாரு? இவர் ஒரு முனாஃபிக். நீங்கள் அனுமதி தாருங்கள், தலையை என்ன செஞ்சிடறேன், இவர் தலையை சீவிடுறாங்க. அதெல்லாம் இல்லைங்க, இவர் முனாஃபிக் இல்லங்க, இவர் நல்ல ஒரு சஹாபி, பெரிய ஒரு சஹாபி, பத்ர் போர்ல கலந்து கொண்ட சஹாபி. ஏன் செஞ்சாருன்னு தெரியல, ஏங்க நீங்க செஞ்சீங்க? ஏன்னு நபிகள் நாயகம் அவரை விசாரிப்பாங்க. விசாரித்தால் அவர் சொல்லுவார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் முனாஃபிக் அல்ல, நான் மார்க்கத்திற்காக, இஸ்லாத்திற்காக, இஸ்லாமிய மார்க்கத்தை மேலோக செய்வதற்காக நான் உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கிறேன். ஆனால் மக்காவை பொறுத்தவரை இவருடைய மனைவி மக்கள் மட்டும் தனியாக வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்ல. வேற உங்க சஹாபாக்கள் இருக்கிறாங்களே, அவங்க மனைவி மக்கள் அங்க இருப்பாங்க, ஆனா உதவி செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. இவருடைய மனைவி மக்கள் தனிமையில் வசிக்கக்கூடிய காரணத்தால, உதவி செய்யக்கூடிய ஆட்கள் இல்லை என்ற காரணத்தால இந்த ரகசிய செய்தியை மனைவி மக்கள்கிட்ட மட்டும் சொல்லலாமே, அவங்க சேஃப் ஆகிடுவாங்க இல்லையா, அதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னு இந்த சஹாபி சொல்லுவாரு. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நீங்க செஞ்சது தப்பு, அப்படி செய்திருக்க கூடாது அப்படிங்குவாங்க. அவர் மன்னிப்பு கேட்பாரு. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க? மன்னித்து விட்டார்கள். இந்த சமயத்தில் தான் திருமறை குர்ஆனின் சூரத்துல் மும்தஹினா என்று சொல்லக்கூடிய இந்த 60வது அத்தியாயத்தின் 1வது வசனம் அருளப்படுகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தஹிது அதுவி வ அதுவக்கும் அவுலியா. ஈமான் கொண்ட மக்களே, அல்லாஹ்வுடைய எதிரிகளையும் உங்களுடைய எதிரிகளையும் யாராக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம், உங்களை பாதுகாக்கக்கூடிய மக்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் பேசவில்லை. இந்த வசனம் இறங்குகிறது. இத இஹ்வானுல் முஸ்லிமீன்கள் எகிப்திய அரசாங்கத்தை பார்த்து அமெரிக்காவுடைய ஆதரவு கேட்கிறீங்களே, இது ஆயத்துக்கு மாற்றம் இல்லையா கேட்கிறாங்க. அதையெல்லாம் அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை. என்ன செய்கிறது? ஃபுல்லா அரசாங்கம் அமெரிக்காவோடு சப்போர்ட் பண்ணுகிறது. அது மட்டும் இல்லாம நீங்க பிந்தி பிந்தி பாத்தீங்களாக்க இன்னைக்கு நம்ம இவ்வளவு பிரிவுகளாக பிரிந்து பிரிந்து போகிறோமே. இஸ்லாத்துக்கு நம்ம இஸ்லாத்தை வளர்க்க உருவாக்கப்பட்ட பல்வேறு அமைப்புகள் அமைக்கப்பட்ட 5 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள் பிரிஞ்சு பிரிஞ்சு போறாங்களே, எல்லாத்துக்கும் யாரு காரணம்? யூத மக்கள் காரணம். இதுல அதுக்கு பிறகு பாத்தீங்களாக்க யாசிர் அரஃபாத் இல்லையா, அவர் என்ன பண்ணாரு? அந்த பாலஸ்தீனத்தை மீட்டெடுப்பதற்காக யாசிர் அரஃபாத்தும் போராடினார். நான் கேட்கிறேன், யாசிர் அரஃபாத்துடைய அந்த இயக்கம் 2ஆக உடைக்கப்பட்டது இல்லையா?
ஹமாஸ் என்றும் அல் ஃபத்தாஹ் என்றும் எங்க பாலஸ்தீனத்தில் எங்க உயிரை கொடுத்து போராடுறாங்க. லட்ச மக்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த மண்ணில முஸ்லிம்கள் இரண்டாக உடைந்திருக்கிறார்கள். ஹமாஸ் என்றும் அல் ஃபத்தாஹ் என்றும். உடைத்தது யாரு? யூத மக்கள். அப்ப என் அருமை சகோதரர்களே, இப்படி நாம் பிரிந்து பிரிந்து போய்விட்டால் எதையுமே சாதிக்க முடியாது. நம்ம அதான் கருத்து வேறுபாடு இருக்குங்க, இல்லாம இருக்கவே செய்யாது. எல்லா காலத்திலேயே கருத்து வேறுபாடு வந்திருக்கிறது. உதாரணமாக நபிமார்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வந்ததா இல்லையா? ரெண்டு பெரிய நபி, தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய மகன் யாரு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். தாவூத் அவங்க நபி தந்தை, சுலைமான் யாரு? அவருடைய பையன், அவர் நபி. ரெண்டு பேருக்கு மத்தியில கருத்து வேறுபாடு வந்துச்சா வரலையாங்க? ஒரு வழக்கு விஷயத்தில், தீர்ப்பு விஷயத்துல வாப்பா ஒரு தீர்ப்பு சொன்னாரு, பையன் இன்னொரு தீர்ப்பு சொன்னாரு. அந்த ஹதீஸ் இமாம் புகாரி பதிவு பண்றாங்க. அப்படியே நான் ஹதீஸ் ஞாபகம் ஊட்டுறேன். ரெண்டு பெண்கள் ஒரு வழக்கு கொண்டு வர்றாங்க. என்ன நடக்குன்னு சொன்னா, ரெண்டு பெண்ணுக்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு பையன், இன்னொரு பெண்ணுக்கு ஒரு பையன் இருந்தான். ஒரு பெண்ணு வயசுல மூத்தவங்க, இன்னொரு பெண்ணு வயசுல இளையவங்க. ரெண்டு பேருக்கு சம வயசு பையங்க இருந்தாங்க. ரெண்டு பேரும் விளையாடி கொண்டிருக்கிற போது திடீரென்று ஒரு ஓநாய் ஒரு பையனை பிடித்து கொண்டு போய்விட்டது. நடந்த நிகழ்ச்சி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, புகாரி ஹதீஸ் வருது, நடந்த செய்தி. பிடிச்சிட்டு போயிருச்சு. பிடிச்சிக்கிட்டு போனவனையே இந்த ரெண்டு பெண்களுக்கு மத்தியில் என்ன சண்டைன்னு சொன்னா, பிடிச்சிக்கிட்டு போனது ஓம் புள்ளதான், இருக்கிறதா என் புள்ள. சரியா? ஏதோ ஒரு பிள்ளைய தூக்கிட்டு போயிருச்சு. யாரு புள்ளன்னு பாத்துட்டு இருக்கனே, அவங்க ரெண்டு பேரும் இப்படி சொல்றாங்க, பிடிச்சிக்கிட்டு போனிச்சு பாருங்க, அதான் ஓம் புள்ள. உயிரோடு இருக்குது, அதான் ஏன் புள்ள அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்லுவாங்க. சொன்னால் யாருடைய ஆட்சி? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தா இருக்கிறாங்க. அவங்க நபி பிளஸ் மன்னரும் கூட. ரெண்டு பேரும் நபிட்டே போயிடுறாங்க. இந்த மாதிரி சொல்றாங்க. சொன்னா தாவூத் நபி விசாரிப்பாரு. விசாரிச்சு போட்டு சொல்லுவாரு, அந்த புடிச்சிட்டு போனிச்சு பாருங்க, அது இந்த இளைய பெண் இருக்கிறாங்களே வயசுல சின்னவங்க, இவங்க பிள்ளைய பிடிச்சிட்டு போயிருச்சு என்று சொல்லி அந்த குழந்தையை தூக்கி யாரு கையில கொடுப்பாங்க? வயசுல மூத்தவங்களா இருந்தாங்களே அவங்க கையில கொடுத்து, இந்த குழந்தை உங்களுக்கு சொந்தமான குழந்தை என்று தீர்ப்பு சொல்லி அமல்படுத்திடுவாங்க. ஆனால் இது தவறான தீர்ப்பு. அந்த புள்ள யாரு புள்ள? வயசுல சின்னவங்களா இருந்தாங்களே அவங்களுக்கு சொந்தமான புள்ள. தவறான தீர்ப்பு சொல்லிட்டாங்க. இந்த சின்ன பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களே அவங்க நினைக்கிறாங்க, இந்த ஒரு நபி தப்பா சொல்லிட்டாரு, தவறான தீர்ப்பு சொல்லிட்டாரு, வருத்தப்படுறாங்க. வருத்தப்பட்டு சமகாலத்திலேயே அவங்களுடைய மகன் யாரு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அவர் ஒரு நபி. அப்பீலுக்கு போறாங்க. பொதுவா அப்பீலுக்கு எப்படி போறது? வாப்பாவுடைய அப்பீல் வாப்பாவுடைய அதான் யதார்த்தம். குனுஹா ஒரு தீர்ப்பு சொன்னாரு, குனுஹாவுடைய தீர்ப்புக்கு குமாரசாமிட்ட போவனே, அதான் விசாரணை நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், அதான் யதார்த்தம். அப்ப வாப்பா ஒரு தீர்ப்பு சொன்னாரு, வாப்பாவுடைய தீர்ப்புக்கு அப்பீல் வாப்பாவுடைய வாப்பாட போயிருக்கனே. அந்த அம்மா எங்க போறாங்க? பையன்ட்ட போறாங்க. பையன்ட்ட போய் செய்தியை சொல்றாங்க. செய்தியை சொன்ன பையன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அப்படியா கூப்பிடுறாங்க. அந்த பிள்ளைய கொண்டு இங்க வைங்க வாங்க. வைக்கப்பட ஒரு கத்தியத்தை எடுத்து வாங்க. கத்தி எடுத்துட்டு வாங்கன்னு சொன்ன உடனே இந்த சின்ன வயசு அம்மா இருப்பாங்களே அவங்க கேட்பாங்க, எதுக்கு கத்தியை கேட்கறேன்னு கேட்பாங்க. அதுக்கு சுலைமான் நபி சொல்லுவாங்க, புள்ளைய ரெண்டா வெட்ட போறேன். வெட்டல சரியா சொல்லுவாங்க. புள்ள என்ன செய்ய போறேன்? ரெண்டா வெட்ட போறேன். பாதி உனக்கு பாதி உனக்குங்குவாங்க. அப்படின்ற உனையுமே இந்த தாவூத் நபி தீர்ப்பு சொன்னாங்களே, பெரிய வயசு அம்மாக்கு சப்போர்ட்டா இது ஓம் புள்ளன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கல்லு மாதிரி நிக்கும். இந்த பாதிக்கப்பட்ட சின்ன வயசு அம்மா இருக்கிறாங்களே, பாதகமான தீர்ப்பு சொல்லப்பட்டது, துடிப்பாங்க, கதறுவாங்க. இல்ல இல்ல புள்ளைய வெட்டிட வேண்டாம், புள்ள ஏன் புள்ள இல்ல அவங்க புள்ளதான், ஹயாத்தா புள்ளைய கொடுத்துருங்க அப்படிங்குவாங்க. அப்படி பதர்னவனையும் சுலைமான் நபி புரிந்து கொள்வார்கள், இந்த அம்மா கல்லுமார் நிக்கிற, அப்ப இந்த அம்மாவுடைய புள்ள இல்ல, அந்த அம்மா பதறுத, அப்ப என்ன அர்த்தம்? அந்த அம்மாவுடைய புள்ள என்பதை உணர்ந்து கொண்ட நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பாப்பாவுடைய தீர்ப்புக்கு மாற்றமான தீர்ப்பை சொல்லி அமல்படுத்தி காட்டினாங்க என்ற இந்த வரலாறை, இந்த ஹதீஸை இமாம் புகாரியே பதிவு பண்றாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, கருத்து வேறுபாடு காலம் காலம் வரை, கியாமத் வரை இருந்து கொண்டே இருக்கும். அதற்காக பிரிகிறோமே இல்லையா? ஜமாத்துகள், இயக்கங்கள் சுக்குநூறாக உடைகிறதே, அது இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல, இது யூத கலாச்சாரம். வேதனை என்னன்னு சொன்னா, உடைஞ்சு போறது யார் யாரோ உடைஞ்சு போனா தப்பு இல்லைங்க, உடைவதெல்லாம் யாரு? குர்ஆன் சுன்னான்னு பேசுறாங்களே, தௌஹீதுங்கறாங்களே, ஏகத்துவம்ங்கறாங்களே, அல்லாஹ் ரசூல் மறுமைங்கறாங்களே. இப்ப தௌஹீது, ஏகத்துவம், குர்ஆன், ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய மக்கள் ஏன் குர்ஆனில் அல்லாஹ் பேசவில்லையா? திருமறை குர்ஆனில் சூரத்துல் அன்ஃபால் என்று சொல்லக்கூடிய 8வது அத்தியாயத்தின் 46வது வசனம் அதில் பேசுகிறான், வ அத்தியுல்லாஹ் வ ரசூலஹு,
வலா தனாஸஉ ஃபதஃப்ஷலு வதذهب ரீஹுக்கும் வஸ்பிரு இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன். ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் எல்லோரும் குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு வலா தனாஸஉ, கருத்து வேறுபாடுகள் காரணமாக நீங்கள் பிரிந்து பிரிந்து போய்விட வேண்டாம். யாருடைய கட்டளை? குர்ஆன் சுன்னாவை பின்பற்றி என்று சொல்லக்கூடிய அதே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதே வசனத்திலே பேசுகிறான், வலா தனாஸஉ, கருத்து வேறுபாடுகளை காரணமாக கொண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? பிரிந்து பிரிந்து போய்விட வேண்டாம். அப்படி பிரிந்து விட்டால் கோலைகளாக நீங்கள் மாறி போயிருவீங்க. எனவே நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள், சகித்துக் கொள்ளுங்கள். யார் பொறுமையாக இருக்கிறாரோ அவரோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று பேசுகிறானே. அப்ப என் அருமை சகோதரர்களே, இந்த பிரிக்கும் கலாச்சாரம் அல்லது பிரியும் கலாச்சாரம் யாருடைய கலாச்சாரம்? யூத கலாச்சாரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி என்னுடைய முதல் குத்துபாவை முடிக்கிறேன். இந்த ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சாரு அப்ரஹாம் ஸ்டென்னு. இவர் என்ன பண்ண, இவருடைய நோக்க அப்படி பண்ணி ஒரு நாட்டை உருவாக்கிட்டாங்கல்ல. நாட்டை உருவாக்கினவனையே நாட்டில் பிரதமரை ஆக்கணுமா இல்லையா? பிரதமர்களாக யாரை ஆக்க வேண்டும் என்று சொன்னால், யாரு உள்ளதிலேயே படுபயங்கரமான தீவிரவாதியோ தீவிரவாதியை பிரதமராக ஆக்க வேண்டும். யாருடைய கொள்கை? யூத கொள்கைங்க. இன்றைக்கு இந்தியாவில் பார்த்துக் கொண்டிருக்கிறோமா இல்லையா? யாரு பயங்கரமான தீவிரவாதியோ பயங்கரவாதியை பிரதமராக அறிவிக்க வேண்டும் என்பது யூத கலாச்சாரம். இதுல அன்றைக்கு யூத பயங்கரவாதி இஸ்ரேல்ல யார் அறிவிச்சாங்கன்னு சொன்னா, யஷ்தக் ஷமீர் என்று சொல்லக்கூடிய சர்வதேச பயங்கரவாதி. ஐரோப்பிய நாடுகளே பயங்கரவாதி என்று அறிவிக்கப்பட்டவர். ஐரோப்பிய நாடுகளால் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைக்கு சென்றவர். இவர் பயங்கரமான தீவிரவாதி. இவர் அறிவிக்கிறாங்க, இவர் தான் இஸ்ரேலுடைய பிரதமர் என்று சொல்லி பிரதமராக அறிவிக்கிறாங்க. அறிவித்தது மாத்திரமல்லாமல் 1983 இவர் பிரதமராக வெற்றி பெறுகிறார். பிரதமராக ஏறக்குறைய 6-7 ஆண்டுகளாக இஸ்ரேலுக்கு யார் பிரதமர்? ஒரு தீவிரவாதி பிரதமராக இஸ்ரேலை ஆண்டிருக்கிறார் என்று சொன்னால், அப்ப பயங்கரவாதிகளை தீவிரவாதிகளை பிரதமர் வேட்பாளர், இவருக்காக நீங்கள் ஓட்டு போடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இது கூட யார் கலாச்சாரம்? யூத கலாச்சாரம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப என் அருமை சகோதரர்களே, நான் மறுபடியும் சொல்றேன், யூத மக்களை பொறுத்தவரை நம்மளை பிரிக்க தான் செய்வாங்க. அதான் அவங்களுடைய நோக்க, அதான் அவங்க கொள்கை. நம்ம என்ன செய்யக்கூடாது? அந்த சதி வலையில் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பதை சொல்லிக் கொண்டு, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல சஹாபாக்கள் ஒன்றுபட்டு இருந்தாங்களா இல்லையா? சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு, அபூபக்கர் ஒன்னு சொல்லுவாரு, உமர் வேற ஒன்னு சொல்லுவாரு. ஆனா கருத்து வேறுபாடு வந்துச்சு. என்ன வரல? சண்டை வரவில்லை, பிரிவு வரவில்லை, ஒருவரை ஒருவர் விமர்சித்துக் கொள்ளவில்லை. அபூபக்கர் ஒரு சீடி விட்டாரா? இவர் போய் ஒரு பத்திரிகைக்கு செய்தி சொல்றது, அவர் போய் அடுத்த பத்திரிகைக்கு செய்தி சொல்றது. இந்த பத்திரிகை மூலமாக இந்த சமுதாயம் நாடுகிறது. இத சஹாபாக்கள் பண்ணாங்களா? கருத்து வேறுபாடு, எனக்கு கிடைத்த கருத்து இதாங்க, இது என் கருத்துங்குவாங்க. அவர் வேற கருத்தை சொல்லுவாரு, இது எனக்கு கிடைச்ச கருத்து சரியாப்படுது, அதுக்கு மேல என்ன அல்லாஹு ஆலம். சரியா? இதான் சஹாபாக்குடைய பண்பாடு என்பதை புரிந்து கொண்டு, குர்ஆன் சுன்னா என்று பேசக்கூடிய நாம், தௌஹீத் என்று பேசக்கூடிய நாம் பிரிந்து பிரிந்து போகிறோமே. இது குர்ஆன் சுன்னா சொல்வது இல்லை. இது யாருடைய கலாச்சாரம்? யூத கலாச்சாரம் என்பதை புரிந்து கொண்டு, சஹாபாக்குடைய உள்ளங்களை எப்படிப்பட்ட ஒரு அன்பான உள்ளங்களாக, மென்மையான உள்ளங்களாக, பக்குவப்படுத்தப்பட்ட இறையச்சமுள்ள உள்ளங்களாக அந்த உள்ளங்களை அல்லாஹ் ஆக்கினானோ, அப்படிப்பட்ட இறையச்சமுள்ள உள்ளங்களாக நம்முடைய கல்புகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என துஆ செய்து முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். இன்னல் ஹம்துலில்லாஹ் اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடைய இரண்டாவது குத்பாவுல ஒவ்வொரு வாரமும் ஒரு துஆவை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வார துஆவுக்கு முன்னால ஒரு முக்கியமான அறிவிப்புக்கு பிறகு துஆ சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். அறிவிப்பு என்ன அப்படின்னு சொன்னா, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சனிக்கிழமை இருந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் பீமாநகர் கூனி பஜார் பள்ளிவாசல் இருக்கா இல்லையா, அந்த கூனி பஜார் பள்ளிவாசல்ல தாருஹான்ங்கிற அந்த பள்ளிவாசல்ல
சனிக்கிழமை அசரிலிருந்து இஷா வரை, அசரு டு மகரிப் வரை என்ன அப்படின்னு சொன்னா குர்ஆன் ஓத தெரியாத மக்களுக்கு குர்ஆனை ஓத கற்றுக் கொடுப்பது. நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா பாதிக்கு பாதி என்ன செய்ய முடியாது, குர்ஆன் ஓத தெரியாது. அப்ப யாருக்கெல்லாம் குர்ஆன் ஓத தெரியலையோ அவங்களுக்கு குர்ஆனை ஓத கற்றுக் கொடுப்பது, சின்ன சின்ன சூறாக்களை மனப்பாடம் செய்ய வைத்து கேட்பது, சின்ன சின்ன துஆக்களை மனப்பாடம் செய்ய வைத்து கேட்பது, இது மாதிரி ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அசரு டு மகரிப் குர்ஆன் ஓத கற்றுத் தருவது, துஆக்களை கற்றுக் கொடுப்பது. இது மகரிப் வரை. மகரிபுக்கு பிறகு மகரிப் டு இஷா குர்ஆன் தஃப்சீர் நம்ம பள்ளியாஸ்ல பண்றோமா இல்லையா? வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம பள்ளியாஸ்ல பண்றோம். இங்க சூரத்து நிசா ஓடிக்கிட்டு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அங்க சூரத்து அவுதுல இருந்து சரி அவுது பிஸ்மு ஃபாத்திஹா அதுல இருந்து ஆரம்பிக்கலாம் என்ற எண்ணம் இருக்கிறது. எனவே முடிந்த சகோதரர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, இதுக்கு முந்தைய வாரங்கள்ல எல்லாம் மழை சம்பந்தமாக மழை வேண்டி மழைக்காக கேட்க வேண்டிய துஆ, மழை பெய்து கொண்டிருக்கிற போது கேட்க வேண்டிய துஆ, அது மாதிரி சில துஆக்களை பார்த்திருக்கிறோம். இந்த வார துஆ என்று சொன்னால் இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 6093வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. மழை அதிகமாகிவிட்டால், சரியா? இதுக்கு முந்தைய வாரங்கள் மழைக்காக துஆ பார்த்தோமா இல்லையா? அப்புறம் மழை பேஞ்சிக்கிட்டு ஓதக்கூடிய துஆவை பார்த்தோமே. ஒருவேளை துஆ செஞ்சு அல்லாஹ்வுடைய ரஹமத் அதிகமாகி மழை ரொம்ப ஜாஸ்தியா போய் வெள்ளமாகிருமோ, மழையே நஷ்டத்தை உருவாக்கி விடுமோ என்கிற அளவுக்கு மழை அதிகமாகிவிட்டால் கேட்க வேண்டிய துஆ என்ன என்று சொன்னால் அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா. சின்ன துஆ தான், சரியா? மழை ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டா என்ன துஆ செய்யணும்? அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா. இதான் துஆ. என்ன அர்த்தம்? அல்லாஹும்ம அர்த்தம் உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? அல்லாஹும்ம அல்லாஹ்வே, ஹவாலைனா எங்கள் சுற்றுப்புற பகுதிகளுக்கு இந்த மலையை திருப்பி விடுவாயாக, மலையை நிப்பாட்டுவாயாக என்று துஆ செய்யாமல் எப்படி துஆ செய்யணும்? யா அல்லாஹ் எங்களுக்கு இப்போது இந்த மழை போதும், எங்கே மழை தேவைப்படுகிறதோ அங்கே இந்த மலையை திருப்புவாயாக. வலா அலைனா இந்த மலையை எங்களுக்கு பாதகமான மலையாக ஆக்காமல் சாதகமான மலையாக ஆக்கி விடுவாயாக என்கிற அழகான துஆ. அப்ப என் அருமை சகோதரர்களே, மழை அதிகமாகிவிட்டால் கேட்க வேண்டிய துஆ அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா என்கிற துஆ உள்பட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன துஆக்களை ஓதுனாங்களோ ஓத சொன்னாங்களோ அதை எப்படி சஹாபாக்கள் போட்டி போட்டு மனப்பாடம் பண்ணி அமல் பண்ணாங்களோ அப்படி அமல் செய்கின்ற தௌஃபீகை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய இபாதத்துகளை எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு தங்கக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக என துஆ செய்து முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.